உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. விஜயை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிறிஸ்தவ லாபியை ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்களே சார். இவர் கிறிஸ்தவர்களை பாழுங்கணத்தில் தள்ளிட்டு இவர் மன்னராகிறதுக்காக கிறிஸ்தவர்களை பாழுங்கணத்தில் தள்ளாமல் இருக்கணும் அப்படின்றது தான் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை நடந்து கலவரம் நடந்து தலைப்பு செய்தியாக வந்துட்டு இருக்குது டெய்லி பேப்பரில். அது எப்படி அது பனையூருக்கு மட்டும் தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எதனால் ஒன்று சொல்லணும்ல, சரி தப்பு யார் பக்கம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள், கொள்கை எதிரிகள் யார்? பிஜேபி. கொள்கை எதிரின்னு சொல்லப்படக்கூடிய எச் ராஜாவும் பியூஷ் கோயலும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது சந்தேகம் வருமா? வராதான்? அதில் இது சரி இது தப்பு, நீ போய் கண்டிக்க வேணாம், சினிமா மாதிரி சண்டையெல்லாம் போட்டு அடித்து தூக்கிறிய வேண்டாம், அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இவர் செய்கிறது கரெக்டு, அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லாமல் கூடாதா? அதை கூட சொல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவர் வெறும் பயந்தாங்குழி இல்லை, அவர் காரியமாக அப்படி இருக்கார். இல்லை சார், எல்லா அரசியல்வாதிகளுமே வந்துட்டு எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறது இல்லை. சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் கண்டும் காணாமல் கடந்து போகிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் எல்லா விஷயத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிர்பந்தப்படுத்துறது எந்த விதத்தை சரியாக இருக்கும்? HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் திரு மருதின் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டாங்க. அதில் அவர் பைபிள் கதைகள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸும் அடுத்து நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கட்டியம்லாம் கூறி நிறைய விஷயங்கள் பேசினாங்க இல்லைங்களேன். அதாவது விஜயை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிறிஸ்தவ லாபியை ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். கிறிஸ்மஸ் விழா அது பார்த்தேன். இப்போ எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க, அவங்களும் நடத்துகிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் முக்கியமாக அவரை வாழ்த்தி பேசினவங்க அவங்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அவங்க தீய சக்தி அழிந்து விடும், அடுத்தது நீங்கள் வந்துடுவீங்கன்னாங்க. தீய சக்தின்னு உடனே விசில் அடிக்கிறாங்க எல்லாரும். தீய சக்தி தூய சக்தி டயலாக் இப்போ தானே பேசினார் அவர். அப்போது அது தெளிவாக பேசுகிறாங்க. அப்படி வாழ்த்து தெரிவித்து அப்போ அவர் கிறிஸ்தவர்களுக்கு இவர் தான் ஒரு மீட்பர், ஜீசஸ்ன்னு சொல்லே தவிர கிட்டத்தட்ட கொண்டாந்துட்டாங்க. அவரும் சின்ன பிள்ளைங்களோடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்து அப்படி ஒரு இதை கண்ணாடிலாம் போட்டு, ஆமாம், அப்படி ஒன்று காமிச்சார். ஒரு கதை சொன்னார், மாதிரி பைபிளில் இருந்து வைரலாக போயிட்டு. ஆமாம், ஜோசப்னு ஒரு சகோதரர்களே பொறாமையால் பாழுங்கணத்தில் தள்ளி விட்டு அப்புறமா அவர் இறைவனர்களால் வெளியே மன்னர் ஆயிடுறாரு. ஜோசப் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ன உடனே எல்லாம் ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். எனக்கு என்ன கருத்துனாக்கா, இவர் கிறிஸ்தவர்களை பாழுங்கணத்தில் தள்ளிட்டு இவர் மன்னராகிறதுக்காக கிறிஸ்தவர்களை பாழுங்கணத்தில் தள்ளாமல் இருக்கணும் அப்படின்றது தான் பிரச்சனை. எதனால் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்துவாக இருக்கிறதுனால மோடி இந்துக்களை காப்பாற்றுறாரு. அப்போ பெரும்பாலான இந்துக்களுக்கு வில்லனே மோடி தான் இப்போ, இல்லையா? 100 நாள் வேலை திட்டம் ஒழிக்கிறதுலேருந்து பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. பெரும்பாலும் பாதிக்கப்படுறது இந்துக்கள் தான். ஆனால் பெரும்பான்மையான இந்து மக்கள் மோடிக்காக தானே சார் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் எதிராக இருக்கிறாங்க. ஓட்டு கணக்கிலேருந்தே சொல்கிறேன் நான். 35%, 65% இந்துக்கள் இன்னும் எதிராக தான் இருக்கிறாங்க. தனித்தனி குரூப்பாக இருக்கிறாங்க வெவ்வேறு கட்சியில். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், பிறப்பால் அந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதனால அந்த மதத்துக்கு நீங்கள் அவங்கள காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த மதமாக வேணால் இருங்க, ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை இந்த பிஜேபி ஆட்சியில் தொடர்ந்து நடக்குது. இதற்கு எதிராக நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் அவர். பனையூர் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. சரி, ஆமாம். இங்கே நடக்கிற விஷயங்கள் பற்றியாவது அவருக்கு தெரியுமா? அதை பற்றி ஏதாவது நிறைய அறிக்கைலாம் விடுறாரு. அறிக்கை அளவுக்கே வச்சுக்குவோம், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். அதுக்கு கூட இப்போ திருப்பரங்குன்றம் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அங்கே மேலே ஒரு தர்கா இருக்குது, கீழே முருகன் கோயில் இருக்குது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லையா? அங்கே ஒரு தூண் இருக்குது, ஒரு சர்வே கல்லை பார்த்து அந்த தூணில் நான் விளக்கு ஏற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி
அது தமிழக அரசு அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கு ஏற்றுறோம், அங்கே எதுனா போதும் அப்படின்ட்டாங்க. அதான் இப்போ சந்தனக்கூடு நடந்திருக்குது மேலே தர்காவுக்கு. அதுக்கு ஒரு 10 பொம்பளைங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். இவங்க யார், பிஜேபி. உள்ளூரில் அதுக்கு ஒரு யாரும் மதிப்பு இல்லை. சந்தனக்கூடுக்கு இந்துக்களும் போய் கலந்துக்கிறாங்க. எல்லாம் வீடியோவே இருக்குது, எல்லா தொலைக்காட்சியிலையும் வருது. இப்போ அங்கே ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கணும். ஹெச் ராஜா வந்து அந்த இது மசூதியை இடிக்கணும் அல்லது வேறு இடத்துக்கு மாற்றிருங்கன்னு பேசியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனை நடந்து கலவரம் நடந்து தலைப்பு செய்தியாக வந்துட்டுருக்குது டெய்லி பேப்பரில். அது எப்படி அது பனையூருக்கு மட்டும் தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரில. எதனால் ஒன்று சொல்லணும்ல, சரி தப்பு யார் பக்கம் இருக்குது. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு, கொளுத்தணும்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி அதை ஆதரிச்சிட்டாரு. மிச்சம் பேர் யாரும் அதை ஆதரிக்கலை. இங்கேயா அங்கேயான்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல, யார் தினகரன் மாதிரி ஆளுங்க, அவங்க கூட வழக்கமாக என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அதுதான் அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க. தொடர்பாக பேசக்கூடிய கட்சியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்து அதில் தலையிட்டாரா இன்னும் பெரிய பிரச்சனையாக போகும், அதை தொடர்பாக வந்து மக்கள் இன்னும் அதிகமாக பேசுவாங்க, ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக அது தேவையில்லாத ஒரு விஷயம்னு விஜய் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அவர் தலையிட்டால் என்ன ஆகும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். என்ன பிரச்சனையாகும்? ஏற்கனவே தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதில் சரி தப்புன்னு கருத்து சொல்கிறதுக்கு உனக்கு பயம். இது முஸ்லீம் பிரச்சனை விட்டுருங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, இந்த கிறிஸ்தவர்கள் பிரச்சனை. பெருமாள் கோயில்பட்டின்னு ஒரு கிராமங்க திண்டுக்கல் பக்கத்தில். அது வந்து அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வன்னியர் சமூகத்தினர், மற்ற சில சமூகத்தினரும் இருக்கிறாங்க. வன்னியர் சமூகத்தினர் 2 பிரிவாக இருக்காங்க, கிறிஸ்தவ வன்னியர்கள், இந்து வன்னியர்கள். 2 பேருக்கும் இடையில் இந்த இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் மாதிரி மதம் வேறையாக இருந்தாலும் சம்பந்தம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, உறவு இதெல்லாம் வந்து இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த ஊரில் பிஜேபி தொடர்ந்து வேலை செஞ்சு இந்த இந்து வன்னியரில் கொஞ்சம் பேரை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையை கொஞ்சம் நாளாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, ஒரு அந்தோனியார் கோயில் இருக்குது. என்ன, இது 2க்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து அரசு புறம்போக்கு. அந்த இடத்துல இந்த கோயில் வேலை, மாரியம்மன் கோயில் வேலை பார்த்துட்டு அது மிச்சமான கல் சிலதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, ஓட்ட உடசல் கல். சாயங்காலம் பசங்க உட்காந்து ஆடு புள்ளியாட்டம் ஆடுற இடம் அது. ஆக்சுவலாக அந்த கல்லில் படுக்க போட்டிருந்த ஒரு கல்லை நிமித்தி நட்டு வச்சுட்டு, இது வந்து கருப்பண்ணசாமி, பண்டு கருப்பண்ணசாமி, இதுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி இதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்க. ஹைகோர்ட் நீதிபதி யாருன்னாக்கா நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதி ஜிஆர் சாமிநாதன், அவர்கிட்ட வருது. இன்றைக்கி கேஸ் வருது, நாளைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும், அதுக்கு உரிய பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. போலீஸ் என்ன செய்யுது, இது பஞ்சாயத்து ஆகிடும், அந்த இடம் ஏற்கனவே விவகாரம், அதனால் 144 போட்டு யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுது. உடனே நீதிபதி காண்டாகிட்டார். காண்டாகி கண்டெம்ட் 2 பேரும், யார் கலெக்டரு எஸ்பி 2 பேரும் நேராக கோர்ட்டுக்கு வாங்கன்னு கண்டெம்ட்டு கேஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஊர் கிறிஸ்தவ சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு பேசுகிறாரு, கதை சொல்கிறாரு, பாழுங்கணத்தில் விழுந்தேன், ராஜாவாயிருந்தேன். இந்த பிரச்சனைக்கு ஒன்றுமே பேசலையே. இதில் எது சரி தப்பு? இன்றைக்கி தான் கிறிஸ்மஸ்ஸு. ஆமாம், கேரளாவில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்லாம் கலந்து ஏறத்தாழ ஒரு 50% இந்த இந்துக்கள் இருக்கிறாங்கன்னா 25% முஸ்லீம், 25% கிறிஸ்தவர்கள். அங்கே நான்லாம் கேரளாவில் இருந்துருக்குறாங்க. அவ்வளவு இயல்பாக இருப்பாங்க. எவ்வளோ இயல்பான்னு சொன்னாக்கா, 3 பேரும் ஒரு மதத்தை, ஒரு சாமி இன்னொரு சாமி திட்டிக்குவாங்க ஜாலியாக. என்னடா மதம் உங்கள் மதம் அப்படின்னு ஜாலியாக பேசுவாங்க. அது என்றைக்கும் ஒரு பிரச்சனையாகி நான் பார்த்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பாலக்காட்டில் பள்ளிக்கூடத்தில் வந்து போய் பூந்து கிறிஸ்தவ பள்ளியில் கலவரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கரோல்னு போகிறாங்க இல்லையா, அதில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. டெல்லியில், இந்தியாவின் தலைநகரம், அங்கே டெல்லியில் இந்த மாதிரி இந்த சாந்தா கிளாஸ்ன்னு வராங்கல்ல, அவங்கள போய் தாக்கியிருக்கிறாங்க. இன்னும் பிஜேபி ஆளுற எல்லா மாநிலத்திலையும் தாக்குதல் நடந்திருக்குது. குறிப்பாக தொடர்பான பொருட்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவி மக்களை கூட. அப்போது இதெல்லாம் நடக்குது இல்லையா, இதை பற்றி அவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. நான் வேறு விதமாக ஒன்று கேட்குறேன்.
இப்போ உதயநிதி ஒரு வாட்டி ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் இதிலே போயிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் ஏதோ சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவன், முஸ்லீம்னா முஸ்லீம், எம்மதமும் சம்மதம் எனக்குன்ற அந்த ஆங்கிளில் அவர் சொல்லியிருக்காரு. அதை எச் ராஜா பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு உதயநிதி வந்து கிறிஸ்டியன் ஒத்துக்கிட்டாரு, அவர் ஒய்ஃபு கிறிஸ்டின், எவனுக்கு தெரியும் யார் என்னன்னு அப்படின்னு போட்டு உருட்டுறாரு. சரி, இதே எச் ராஜா இதே விஜயை ஜிஎஸ்டி பற்றி பேசினார் ஒரு ஏதோ ஒரு படத்தில் அப்படின்னு சொல்லி பேர் தெரியாதா, ஜோசப் விஜய். ஆமாம், அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னார். இப்போ ஜோசப் கதையே சொல்கிறாரு விஜய் எங்கே கிறிஸ்மஸ் மேடையில். ஆனால் எச் ராஜா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இல்லை, பாஜக தொடர்பாளர்கள் யாருமே பேசலையே சார் எதுவுமே. ஆமாம், அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது? இப்போ பியூஷ் கோயல் வந்திருந்தார் ஒரு செய்தி எல்லாத்துலேயும். ஆமாம், விஜய் அனாவசியமாக நம்ம ஆளுங்க யாரும் பேசாதீங்க, நம்ம ஆளுங்கன்னா பிஜேபி ஆட்களும் பிஜேபி ஆளுங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேசாதீங்க. ஏன்னா அவர் வந்து திமுக ஓட்டை சரி பாதியாக பிரிக்க போகிறாரு, முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டை பிரிக்க போகிறாரு, நமக்கு நல்லது தான் பண்ணுறதுக்கு இருக்கார் அவர். இப்போது விஜய் யாருக்கு நல்லது பண்ணுறாரு, கிறிஸ்தவர்களுக்கா பிஜேபிக்கா, யாருக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேள்வினா, நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணால் சொல்லிக்கலாம், அல்லது நான் என் கொள்கை அறிக்கையில் எழுதி வச்சுருக்கிறேன், தீர்மானத்தில் இருக்குதுன்னு காட்டலாம். நடக்குது அதில் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே சொல்லாத போது உங்களுடைய எதிரிகள், கொள்கை எதிரிகள் யார், பிஜேபி, கொள்கை எதிரின்னு சொல்லப்படக்கூடிய எச் ராஜாவும் பியூஷ் கோயலும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது சந்தேகம் வருமா, வராதா? இப்போது சாதாரண கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, எளிய மக்கள், அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸு இந்த சீன்லாம் பார்த்து இயல்பாக கூட அவங்களுக்கு தோணிருக்கலாம். இந்த குழந்தைங்களோட அப்படி நிற்கும்போது பரவாயில்ல, நம்ம ஆள் ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னு ஒரு பிரமை ஏற்படலாம். ரொம்ப ஆபத்து அது. ஏன் ஆபத்து அப்படின்னா, அவருக்கு கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவது அப்படின்றது இருக்கட்டும், அவருடைய சொந்த ரசிகர்களை பற்றியே அவர் கவலைப்படாதவர். அங்கே 40 பேருக்கு மேலே செத்தான் இல்லையா, அதை அவர் எப்படி அணுகினார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரை பார்க்க வந்து தானே செத்தாங்க. அதை அவர் எப்படி அணுகினார், எப்படி கையாண்டார், இதெல்லாம் எல்லோரும் பார்த்துருக்குறீங்க. அதனால் கிறிஸ்தவ மக்களையும் அவர் வந்து அவருக்கு வந்து அவர் பதவிக்கு வரணும், அதான் அவருடைய லட்சியம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடந்துக்குவாரே தவிர அவர் சிறுபான்மை மக்களுக்காக நடந்துக்க போகிறது இல்லை. இதை வந்து மற்ற யாரும் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ சமூகம் வந்து அவருக்கு ஆதரவாக இப்போது வேலை பார்க்குறதாகவும் அவருக்கு லாபி பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து நல்ல வசதியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து அவருக்கான விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்லாம் தகவல் வருது இல்லை சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது இந்த அண்டர்லைன் பண்ணணும், வசதியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். அப்போ வசதியாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வேறு ஏதோ அதில் டீலிங் இருக்குது. நான் சொல்கிறது சாதாரண கிறிஸ்தவர்கள், சாதாரண மக்கள், அவங்களுக்கு இதில் எதுவும் கிடையாது. வசதியான கிறிஸ்தவர்களில் எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியல, சிலருக்கு. இப்போ ஜேபிஆர் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஆமாம் வந்திருக்காரு, அவர் போயிருக்காரு. இந்த மாதிரி சிலர்லாம் மீடியாவில் இருந்தோ இப்படியெல்லாம் வந்து போகலாம். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் இருக்குது. யாருமே என்னுடைய ஆதாயத்துக்காக நான் அந்த கட்சிக்கு போயிருக்கேன்னு யாராவது சொல்லுவானான்னு கேட்குறேன். யாராவது சொல்லுவானா? யாராக இருந்தாலும் சமூகத்துக்காக, சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்கு எதனா ஒன்று செய்யணுன்றதுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக தான் போயிருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர காலங்காலமாக சொல்கிற விஷயம் அது. ஆமாம் இல்லையா? இப்போ விஜயே வந்து உச்சத்தில் இருந்தேன் விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், விட்டுட்டு எங்கே பிச்சை எடுக்க வந்திருக்காரு? விட்டுட்டு அதை விட பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு தானே வந்திருக்காரு. விட்டு வந்திருக்கிறேன்னாக்கா எங்கே வந்திருக்காரு? விட்டு இல்லை ஜெயிலுக்கு ஸ்டான்ஸாக இது மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டாரா? இல்லை இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாரா? 41 பேர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சிறை கூட விஜய் பார்க்கல. அது இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கை வச்சா தமிழ்நாடே கொதிக்கும். ஸோ அதனால் வந்து விஜய் மேலே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் ஆளுங்கட்சி ரொம்ப அமைதியாக போகிறாங்க இந்த விஷயம். ஆனால் தமிழ்நாடே கொதிக்கும், பாண்டிச்சேரி கொதிக்கலையே. பாண்டிச்சேரியில் எப்படி கண்டிஷன் போட்டாங்க, அங்கே ஒரு புசி ஆனந்தை வந்து எப்படி அந்த போலீஸ் அதிகாரி மிரட்டி ஓரமாக நிற்க வச்சாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாது. நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து, கிறிஸ்தவர்களை அவர் காப்பாற்றுவார், சிறுபான்மையினரை காப்பாற்றுவார். அதாவதுங்க, விஜய் ரசிகர்களில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ முட்டாள்கள் வந்து தற்குறிகளும் முட்டாள்களும் இந்துக்களில் தான் இருக்கணும் அப்படி இருக்குதா? எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நான் கூட இப்போ திருப்பரங்குன்றம் கூட்டம் தொடர்பாக சில இடங்களுக்கு கூட்டம் பேச போயிருந்தேன். இஸ்லாமியர்கள் வந்திருந்தாங்க. என்னங்க உங்கள் பசங்க எப்படி
விஜய் கட்சியில் இருக்காங்க, திட்டினாங்க கட்ட மாதிரி இருக்கிறானுங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க இப்படி அடிபட்டு திருந்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் அண்ணன்ட்ட கேளுங்க என்னன்னு, ஏன் இதுக்கெல்லாம் பேசலை அப்படின்னு கேளுங்க. இப்போ எல்லாரும் உலகமே பேசுது, யாருக்கும் ஒன்றும் ஆகலை, அவருக்கு மட்டும் என்ன ஆகிட போகுது? அவர் பேசினா பெருசாக பிரச்சனை ஆகிடும், அப்படி ஆகிடும். அவர் சார்பாக நீங்கள் பேசாதீங்க, அவரை பேசணும். சரி, அவர் பேசலை, ஆதவர்ஜுனா இருக்கார், அவர் பேசலாம். புசி ஆனந்த் இருக்கார், அவர் பேசலாம். பேசலாமா கூடாதா? பேசலாம். யாருமே யாருமே பேச மாட்டேன்றாங்களே. ஒரு அநீதி நடக்கும்போது, ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்துட்டு அதில் இது சரி இது தப்பு, நீ போய் கண்டிக்க வேணாம், சினிமா மாதிரி சண்டையெல்லாம் போட்டு அடித்து தூக்கிறிய வேணாம், அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இவர் செய்கிறது கரெக்டு, அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லாமல் கூடாதா? அதை கூட சொல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா அவர் வெறும் பயந்தாங்குழி இல்லை, அவர் காரியமாக அப்படி இருக்கார். இல்லை சார், எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறது இல்லை. சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் கண்டும் காணாமல் கடந்து போகிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் எல்லா விஷயத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிர்பந்தப்படுத்துறது எந்த விதத்தை சரியாக இருக்கும்? அவர் மட்டும்தான் எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது இல்லை. இல்லை சார், பண்ணுறாரு. எஸ்ஐஆருக்காக போராட்டம் பண்ணுறாரு. எஸ்ஐஆருக்கு ஒரு அடையாள போராட்டங்க அது. இப்போ அவங்க ஏதாவது சொன்னாக்கா உடனே என்ன சொல்கிறாங்க, பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டுருக்குறோன்றாங்க. இப்போ ஆணவ படுகொலை இங்கே கொண்டிருக்கிறான், இங்கே வெட்டியிருக்கிறான், அதுக்கு என்னங்க பண்ணீங்க? நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோமே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது திருவள்ளுவர் சொன்னது, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதெல்லாம் யார் கேட்டது? இங்கே பிரச்சனை நடக்குது, சரி தப்புன்னு சொல்லணும் இல்லையா? அதனால் அவர் தான் பேச மறுக்கிறார். இப்போ அவரை ஏன் கேட்குறோம் நம்மன்னா, அவர் நான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்கிறாரு, இந்த நாட்டை நான் தான் சரி பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. நீ வெறுமனே நடிச்சிட்டு இருந்தேன்னா உன்னை ஏன் சொல்ல ஏன் சொல்லன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ இது வரைக்கும் கேட்டோமா யாராவது? யாரும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அப்போவே பேசியிருக்கணும், அது வேற. அப்போவே நீங்கள் பேசாமல் இருந்தீங்களா? அடி உதைக்கு பயந்துக்கிட்டு அணில் போல் வேலை செய்வோம் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு பேசினது தானே? அது உண்மை தானே? ஆமாம். மோடி வந்தால் மோடியை போய் பார்த்தீங்க, அப்புறம் ஒரு ஆசை அண்ணா சாரையோட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பண்ண தெரிஞ்சவர் நாளைக்கு இப்போயே முதல்வர் ஆகணும் மே மாதம் அப்படிங்கும்போது, இப்போ டிசம்பர் ஜனவரியில் பேசாமல் இருந்தீங்கன்னாக்கா அது என்ன செய்கிறது? ஏதாவது கேட்டாக்க பொதுக்குழு தீர்மானத்தை எதுக்கு காட்டுறீங்க? நடக்கிற பிரச்சனையை பற்றி கருத்து சொல்லுங்கள், உங்கள் கட்சி கருத்து சொல்லணும், அப்படி பேச வேண்டும்னு கேட்பதற்கு காரணம், இந்த நாடை திமுக சரியாக நடத்தலை, மற்ற யாரும் சரியாக இல்லை, நான் தான் நிறுத்த போகிறேன் நட்டமா அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நிறுத்துவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறோம் நம்ம. அதுக்கு தான் பேசணும் அவர். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.